உடம்புல இருக்கிற எல்லா மசில் குரூப்பும் எல்லா பகுதியிலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும், உடம்பு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நம்மளோட முகத்துலேயும் நிறைய மசில் குரூப்ஸ் இருக்குது. ரத்த ஓட்டம் அதிகமாகணும், நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் முதன்மையாக. அதுக்கப்புறம் தான் இதை ஒரு அளவு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். சில அசைவுகள் நீங்கள் லூப்ரிகேஷன் இல்லாமே பண்ணலாம். சில அசைவுகளுக்கு நீங்கள் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி, சர்மம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியும் பண்ணலாம். நீங்கள் புருவத்தை உயர்த்தும் போது புருவம் மட்டும் உயர்ந்து இறங்காது, உங்களுக்கு புருவத்துக்கு நேராக பின்னாடி தலைப்பகுதியில் அந்த மசில் குரூப்பும் ஏறி ஏறி இறங்கும். இது சைனஸ் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணும். ஆள்காட்டி விரலும் நடுவிரலை மட்டும் பயன்படுத்தி உங்களோட கண்ணோட இடுக்கில் ஆரம்பித்து கீழே இறங்கி உங்களோட கன்னத்தை தூக்கி அதுக்கப்புறம் மேலே இழுக்கணும். கண்ண சதையை நேரடியாக நீங்கள் அமுத்தாமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் யோகா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் யோகா கிளிப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில், ரீல்ஸில், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சின்ன வயசு பொண்ணுங்க, யங் பீப்புள் மட்டும்தான் முகம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபேஸ் யோகா பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். ஆனால் இது அழகுக்காக பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இது உடம்புல இருக்கிற எல்லா மசில் குரூப்பும் எல்லா பகுதியிலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும், உடம்பு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நம்மளோட முகத்துலேயும் நிறைய மசில் குரூப்ஸ் இருக்குது. ரத்த ஓட்டம் அதிகமாகணும், நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் முதன்மையாக. அதுக்கப்புறம் தான் இதை ஒரு அளவு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து சின்ன பசங்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், யங் பீப்புளாக இருக்கலாம், எல்லாருமே ஃபேஸ் யோகா பண்ணணும். அழகோட மட்டும் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஆரோக்கியத்துக்காக பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லியும் பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு தடவையும் பண்ணலாம், வாரத்துக்கு 2 தடவையும் பண்ணலாம். சில அசைவுகள் நீங்கள் லூப்ரிகேஷன் இல்லாமே பண்ணலாம். சில அசைவுகளுக்கு நீங்கள் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி, சர்மம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியும் பண்ணலாம். நான் ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன். இதை நீங்கள் டெய்லியும் இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா எப்படி நம்ம மசில் குரூப்பில் ஒரு மசிலாக டார்கெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபேஸ்லையுமே தனித்தனியாக உறுப்புகளுக்கு தனித்தனியாக நம்ம ஃபேஸ் யோகாவை கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களோட காலர் போன் ஏரியாவை டேப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஃபேஸ்க்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேப்பிங் த காலர் போன். உங்களோட இந்த கழுத்துக்கு கீழே ஆரம்பிக்கிற காலர் போன் இது வரைக்கும் போகும். ஸோ அந்த காலர் போனை நீங்கள் டேப் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட உள்ளங்கைகளை நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு கூட நீங்கள் டேப் பண்ணலாம். முதல்ல புருவத்துக்கு ஆரம்பிச்சுக்கலாம். புருவத்தை நீங்கள் உயர்த்தி உயர்த்தி இறக்கணும். ஒரு 10 தடவை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் புருவத்தை உயர்த்தும் போது புருவம் மட்டும் உயர்ந்து இறங்காது, உங்களுக்கு புருவத்துக்கு நேராக பின்னாடி தலைப்பகுதியில் அந்த மசில் குரூப்பும் ஏறி ஏறி இறங்கும். இது சைனஸ் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணும். 10லேருந்து 20 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தணும். அதுக்கப்புறம் உங்களோட மூக்கு பகுதியை கான்ஷியஸாக நீங்கள் எவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 10 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். உங்களோட கன்னத்துக்கு நீங்கள் கை விரல்களை முதல் 2 விரல்களை மட்டும், ஆள்காட்டி விரலும் நடுவிரலை மட்டும் பயன்படுத்தி உங்களோட கண்ணோட இடுக்கில் ஆரம்பித்து கீழே இறங்கி உங்களோட கன்னத்தை தூக்கி அதுக்கப்புறம் மேலே இழுக்கணும். கண்ண சதையை நேரடியாக நீங்கள் அமுத்தாமல் கீழே இறங்கி அதுக்கப்புறமா மேலே ஏற்றணும். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் நான் காமிக்கிறேன். கன்னத்துக்கு கீழே தான் விரல்கள் வரணும், நேரடியாக நீங்கள் அமுத்தக்கூடாது. அதே 2 விரல்களை பயன்படுத்தி, ஆள்காட்டி விரல் அண்ட் நடுவிரலை பயன்படுத்தி உங்களோட புருவத்தோட மேலே ஒரு விரல் கீழே ஒரு விரல்னு வச்சுக்கோங்க. உங்களோட புருவத்தோட வடிவத்திலேயே நீங்கள் அதை அழுத்தி கொண்டு புருவம் முடிகிற இடத்துல நிறுத்தி ஒரு 2-3 வினாடி நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம்.
ஆள்காட்டி விரல் மட்டும் பயன்படுத்துங்க. அதோட நுனியை வந்து உங்களோட கண்ணை இடுக்கில் ஆரம்பித்து அழுத்தத்தோடு கொண்டு வந்து மூக்கு முடிகிற இடத்துல நிறுத்தும் போது இங்கே ஒரு குழி இருக்கும். நீங்கள் அழுத்துனீங்கன்னா இங்கே ஒரு குழி இருக்கும். அந்த இடத்துல கொண்டு வந்து அழுத்தத்தோடு நிறுத்திடணும். திரும்பவும் நீங்கள் எதிர் திசையில் போக வேண்டாம். திருப்பியும் மேலேருந்து தான் கீழே வரணும். கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அந்த குழியான இடத்துல வந்து உங்களோட ஆள்காட்டி விரலோட நுனியை வச்சுட்டு நீங்கள் விரல்களை நகர்த்த வேண்டாம். அந்த குழியிலேயே நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ப்ரெஷர் பண்ணலாம். நான் விரலை நகர்த்தலை, அந்த குழியில் ஒரு வட்டம் போடுறேன். 2 திசையிலையும் பண்ணுங்க. உங்கள் கட்டை விரலை மட்டும் பயன்படுத்தி உங்களோட கருவளைய பகுதி, கருவளையம் இருந்ததுன்னா இல்லை கண்ணுக்கு கீழே இருக்க பகுதிக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க. உங்களோட கட்டை விரலை நல்லா பதிகிற மாதிரி உங்களோட கண் இடுக்கில் நீங்கள் வச்சுட்டு கண்ணுக்கு கீழே இருக்க பகுதியை அழுத்தம் கொடுத்து மேலே வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 வினாடி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் தான் பண்ணணும். நான் ஒரு பக்கம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களோட கண்ணை பகுதிக்கு காற்றை உள்ளே தள்ளி அதை 2 பக்கமும் மாற்றி மாற்றி நீங்கள் தள்ளணும். எந்த அளவுக்கு உங்களால் காற்றை நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், இது அழகு சம்மந்தப்பட்ட விஷயமா நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இது வந்து எல்லா வயசுன இருக்கிறவங்களும் பண்ணணும். இதை நீங்கள் நிறைய தடவை பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு 20 தடவை, இந்த பக்கம் ஒரு 20 தடவை நீங்கள் காற்றை தள்ளலாம். முக்கியமான பயிற்சி. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற எந்த தசையும் மசிலையும் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுவோம், கான்ட்ராக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்போ கெண்டகால்ஸ் பகுதிக்கு கூட நம்ம குதிகாலை தூக்குறதும் விரல்களை தூக்குறதுங்கிற மாதிரி பயிற்சிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகும். எல்லா மசிலுமே அப்படி தான். ஸ்ட்ரெச் பண்ணணும், கான்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கண்ண சதையை வந்து நீங்கள் சுருக்கி விரிக்கும் போது அந்த சதை வந்து உங்களுக்கு வலுப்பெறும். சதை வலுப்பெற்றுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தொய்வடைகிறதோ சுருக்கம் விழுகிறதோ தள்ளி போடலாம். இந்த கண்ண சதையை நீங்கள் சுருக்கவும் செய்யணும், விரிக்கவும் செய்யணும். அப்போது நீங்கள் காற்றை வாய் வழியாக உறிஞ்சும் போது இந்த கண்ண சதை வந்து சுருங்கும். காற்றை வாய் வழியாக வெளியில் தள்ளும் போது ஒரு மெழுகுவத்தியை ஊதுற மாதிரி நீங்கள் காற்றை வெளியில் ஊதும் போது அதே சுருங்கின சதை விரியும். இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறீங்க, கண்ண சதை சுருங்குது. இப்போ காற்றை வெளியே ஊதுறீங்க, அதே சுருங்கின சதை விரியுது. இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணணும். கன்னத்தை சுருக்கிறதையும் விரிக்கிறதையும் மாற்றி மாற்றி பண்ணணும். ஸோ வாய் வழியாக காற்றை உறிஞ்சுறீங்க, வாய் வழியாக காற்றை வெளியில் ஊதுறீங்க. இதை வந்து ரொம்ப நேரம் காற்றை உறிஞ்சுற மாதிரியும் ரொம்ப நேரம் காற்றை ஊதுற மாதிரியும் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். மசில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இதையும் நீங்கள் 10லேருந்து 20 தடவை வரைக்கும் பண்ணலாம். அடுத்தது காது பகுதிக்கு வரலாம். காதோட இதை பொறுத்த வரைக்கும் முகத்திலேயே வந்து ரொம்ப கம்மியாக கவனிக்கப்படுற விஷயமா இருக்குது. சில சமயம் குளிக்கும் போது காதுக்கு கூட சோப்பு போட கூட மறந்துடுவோம். ஃபேஸ்க்கு மேக்கப் போடும்போது காதுக்கு அந்த க்ரீமை போட மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காதை டெய்லியுமே நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த கோயிலில் தோப்புக்கரணம் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு தான். நீங்கள் கையை கிராஸ் பண்ணியும் பண்ணலாம், ஒரே பக்கமும் கூட நீங்கள் இழுக்கலாம்.
ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லை, நல்லாவே இழுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சைட்லேயும் காதை இழுக்கிறீங்க. இப்போது மேல் பக்கம் நல்ல மேல் பக்க காதை பிடிச்சிட்டு மேல் பக்கமாக இழுக்கிறீங்க. இப்போது மொத்த காதையும் பிடிச்சிக்கிறீங்க, சைடில் பிடிச்சிக்கிறீங்க. ஒரு பெடலிங் பண்ணுற மாதிரி, சைக்கிள் பெடலிங் பண்ணுற மாதிரி காதை சுற்றணும் எதிர் திசையில். இதை இப்படி இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரே பக்கத்தில் கூட நீங்கள் பெடலிங் பண்ணலாம். இப்போ எதிர் திசையில் நல்ல 4 விரல்களை பயன்படுத்தி முன் பக்கத்துலேருந்து பின் பக்கத்துக்கு மசாஜ் பண்ணுறீங்க. காது முடிகிற இடத்துல, காதுக்கு கீழே இங்கே வந்து ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்கும். லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்லாம் கலெக்ட் ஆகிற இடம், அது நிணநீர்லாம் கலெக்ட் ஆகிற இடம். நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல வீங்கும் குழந்தைங்களுக்கு. அது வந்து நிணநீர் வந்து தேங்கிறதுனால தான். இன்ஃபெக்ஷன் சரியாக போனதுக்கப்புறம் அது வடிஞ்சிரும். ஸோ அந்த பாயிண்டில் ஆரம்பித்து நல்ல அழுத்தத்தோடு மசாஜ் பண்ணி உங்களோட காலர் போன் ஏரியாவுக்கு நீங்கள் கீழே இறக்கணும். எதிர் திசையில் போக வேண்டாம், ஒரே திசையில் தான், மேலேருந்து கீழ் நோக்கி மட்டும்தான். காதுக்கு கீழே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 4 விரலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ப்ரெஷர் பண்ணி கீழே கொண்டு வந்து முடிக்கணும். திருப்பியும் மேலேருந்து கீழே வரை நல்லா 10லேருந்து 15 தடவை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். நல்ல அழுத்தத்துக்கும் உராய்வுக்கும் நீங்கள் ஒரு 4 சொட்டு தேங்காய்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 தடவை பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டபுள் சின் இருக்கும். இங்கே தனியாக ஒரு சதை வந்து கீழே தொங்குற மாதிரி டபுள் சின், வயசானவங்களுக்கு இல்லை, சின்ன வயசு ஆளுங்களுக்கு கூட இருக்கும். ஸோ டபுள் சின்னை குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கழுத்தை நல்லா பின்னோக்கி தள்ளி சின்ன மேலே நல்லா லிஃப்ட் பண்ணணும். மேலே லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் உதடுகளை குவிச்சிங்கன்னா உங்களோட டபுள் சின் ஏரியா, இந்த இடத்துல இருக்கிற மசில் எல்லாமே நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் டபுள் சின் எவிடெண்ட்டாக குறையும். ஆனால் தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் பண்ணாலாம் உங்களுக்கு பலன் தெரியாது, தொடர்ந்து பண்ணணும். மேல் நோக்கி பார்த்ததுக்கு அப்புறமா அங்கேயே நிறுத்திட்டு உங்களோட உதட குமிக்கணும். அப்போ இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். மேலே பார்க்கணும், அதுக்கப்புறம் உதட குமிக்கணும். அதே பயிற்சி தான். மேலே பார்க்கணும், உதட குமிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்க முயற்சி பண்ணணும். பல் தெரிகிற மாதிரி இல்லை, பல் தெரியாமல் நீங்கள் சிரிக்க முயற்சி பண்ணணும். அப்போ வந்து ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரெச்சை விட கொஞ்சம் அதிக ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மேலே பார்க்கணும், உதட குமிக்கணும், சிரிக்க முயற்சி பண்ணணும். இதை நீங்கள் 10லேருந்து 15 முறை பண்ணலாம். உங்களோட நெத்தி பகுதிக்கு நீங்கள் உங்களோட ஆள்காட்டி விரல் நடுவிரலை மட்டும் பயன்படுத்தி இந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஆரம்பித்து நெத்தி முடிகிற இடம் வரைக்கும் நீங்கள் உங்களோட விரலோட முழு நீளத்தையும் பயன்படுத்தி நீங்கள் மேலே இப்படி மசாஜ் பண்ணலாம். 2 சொட்டு எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் லூப்ரிகேஷனுக்கு. நல்ல அழுத்தம் கொடுக்கணும். எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மசாஜ் கிடைக்கும். உங்கள் இந்த 4 விரல்களோட நுனிகளை மட்டும் பயன்படுத்தி டேப்பிங் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியான ஒரு டேப்பிங்காக வச்சுக்கலாம். இது உங்களோட கால்கள்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல நடந்துட்டு இருந்தால் எப்படி டேப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டேப் பண்ணலாம். இந்த நடுப்பகுதியில், நெத்தியோட நடுப்பகுதியில் நல்லா டேப் பண்ணலாம். அடுத்தது உங்களோட ஜா லைன், தாடப்பகுதி. இந்த 2 ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதை வந்து நீங்கள் ஒரு ஹூக் மாதிரி மடக்கி
டைட்டாக வச்சுக்கணும். ஒரு விரலை மடக்குனீங்கன்னா அதை நம்ம ஹூக்குன்னு சொல்லுவோம் இந்த பயிற்சியில். இந்த 2 விரல்களையுமே மடக்கி டைட்டாக வச்சுக்கணும். இதை நீங்கள் ஹூக்காக பயன்படுத்தலாம். இந்த ஹூக்குக்கு இடையில இருக்க இடைவெளியை வந்து நீங்கள் உங்கள் தாடையை லாக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். லூப்ரிகேட் பண்ணிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பக்கமும் பண்ணலாம். பட் அதை விட ஒன்று ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு அழுத்தம் நிறையவே கிடைக்கும். கண்டிப்பாக எண்ணெய் பயன்படுத்தணும். நான் எண்ணெய் பயன்படுத்தாமல் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் 2 சொட்டு எண்ணெய் பயன்படுத்தணும். உங்களுக்கு அழுத்தம் நல்லாவே கிடைக்கும். உங்களோட டபுள் சின் ஏரியாவுக்கு ஒரு டேப்பிங் கொடுக்குறீங்க. நல்லா மேலே கழுத்தை உயர்த்திட்டு உங்களோட 4 விரலை பயன்படுத்தி மேல் நோக்கி மட்டும்தான் டேப் பண்ணணும். கீழ் நோக்கி இல்லை, மேல் நோக்கி மட்டும் டேப் பண்ணணும். நல்ல 4 விரல்களை பயன்படுத்தி. இதை வந்து நீங்கள் 1 நிமிஷம் கூட தொடர்ந்து பண்ணலாம். உங்களோட கழுத்து பகுதிக்கு நீங்கள் நல்ல ஒரு அசைவு கொடுக்கலாம். கைகளை 4 விரல்களை பயன்படுத்தி கொஞ்சம் லைட்டாக 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் மசாஜ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். எக்ஸுங்கிற எழுத்தை நீங்கள் எழுதுகிற மாதிரி இந்த காது பகுதியிலேருந்து இந்த காலர் போன் ஏரியாவுக்கும் எதிர் திசையில் இந்த காது பகுதியிலேருந்து இந்த காலர் போன் ஏரியா வரைக்கும் நீங்கள் இப்படி கிராஸ் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல அழுத்தம் கொடுக்கணும். விரல் நுனியை மட்டும் பயன்படுத்தாதீங்க, மொத்த விரலோட நீளத்தையும் பயன்படுத்தி மசாஜ் பண்ணுங்க. உங்களோட ஆள்காட்டி விரலோட நுனியில் ஒரு சொட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லா லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. புருவங்களை உயர்த்திக்கோங்க. அப்படியே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாஜ் பண்ணுற ஸ்பேஸோட இது கிடைக்காது. நல்ல புருவத்தை உயர்த்திக்கிறீங்க. புருவத்தை டச் பண்ண வேண்டாம். புருவத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை, புருவத்துக்கும் கண்ணுக்கும் மேல் இமைக்கும் இடையில இருக்க பகுதியை நீங்கள் மசாஜ் பண்ணணும். புருவத்தை உயர்த்தினா தான் அந்த இடம் உங்களுக்கு தெளிவாக மசாஜ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். நடுவில் ஆரம்பித்து உங்கள் புருவத்தோட ஷேப்லேயே போகிறீங்க. புருவத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 2 நொடி வந்து நீங்கள் இங்கே வந்து அழுத்தம் கொடுக்கணும். புருவம் உயர்த்தினதாகவே இருக்கட்டும். ஒரு விரல்னாலும் அழுத்தம் நல்லாவே கொடுக்கணும். ரெண்டு விரல்களை பயன்படுத்திக்கோங்க. ஆள்காட்டி விரல், நடுவிரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டேப் பண்ண யூஸ் பண்ண போகிறீங்க. எகைன் புருவத்தை உயர்த்திக்கிறீங்க, கண்களை மூடிக்கிறீங்க. உங்களோட கண்களை சுற்றி வட்டமாக டேப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நல்லாவே டேப் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக டேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே டேப் பண்ணலாம். எதிர் திசையில் ஆள்காட்டி விரல் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. என்ன பசை இருக்காங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்ல வட்ட வடிவத்தில் கண்ணை சுற்றி நல்ல மசாஜ் பண்ணுறீங்க. ஆள்காட்டி விரல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எதிர் திசையில் ரெண்டு விரலையுமே பயன்படுத்திக்கோங்க. கண் இடுக்கில் ஆரம்பிக்கிறீங்க. கண்ணுக்கு கீழே வந்து மேலே தூக்குன மாதிரி ஒரு 2 நொடி நிற்கலாம். இந்த 2 விரலில் கொடுக்குற அழுத்தத்தோடு நீங்கள் உங்களோட சதையை நல்லா மேலே தூக்கி 2 நொடி நிறுத்தணும்.
இதை நீங்கள் 10லேருந்து 15 முறை பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் தான் பண்ணி காமிச்சேன். நீங்கள் ஒரு அசைவுமே 10லேருந்து 15 தடவை பண்ணலாம். இந்த கண்ண சதைக்கு கொடுக்கறது, டபுள் சின்னுக்கு கொடுக்கறதுலாம் நீங்கள் டெய்லி பண்ணலாம். பட் எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும். எல்லா வயசாளுங்களும் பண்ணணும். இது அழகு குறிப்பு தாண்டி ஆரோக்கியத்துக்காக பண்ணணுங்கிறதுனால யார் வேணால் பண்ணலாம். இதை பண்ணி இதனால் நீங்கள் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.